இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சிக்கன் புலாவும் சிக்கன் குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய், பிரியாணி இலை, மிளகு, வெங்காயம் இதை சேர்த்துக்கணும். கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக தக்காளி சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றணும். இப்போ இதில் நாம் பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் அரிசி போட்டு வேக வைக்க வேண்டியதான். இப்போ ரொம்ப சிம்பிளான சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். சிக்கனை அதுக்கு தகுந்த அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, சிவப்பு மிளகாய் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வெங்காயம் வதக்கின அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டுக்கணும். பேஸ்ட் நல்லா இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2வது தேங்காய் பால் ஊற்றணும். இந்த தேங்காய் பாலோட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முதல் தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கணும். ரொம்ப டேஸ்டான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.